மெய்ப்பொருள் காண்பது அரிது. விரைவில் உங்கள் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி, முன்னாள் எம்எல்ஏ KR ராமசாமி மற்றும் தேவக்கோட்டை பகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர் காரைக்குடி எம்எல்ஏ தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கட்சி ஆலோசனை கேட்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கட்சி இரு பிரிவுகளாக பிரிந்து இருப்பதாகவும் பதவியில் இருப்பவர்கள் நிர்வாகிகளின் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பதில்லை என கூச்சலிட்டனர். அப்போது முன்னாள் எம்எல்ஏ KR ராமசாமி குறுக்கிட்டு நிர்வாகிகளை சமாதானம் செய்து கார்த்தி சிதம்பரத்தை அனுப்பி வைத்தார். இதையடுத்து கட்சியில் இருதரப்பிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. ஒருவருக்கொருவர் நாற்காலிகளை கொண்டு தாக்கிக் கொண்டதில் ஒரு சிலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருநங்கைகளை இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்க மத்திய அமைச்சரவைக் குழுவுக்கு சமூக நீதித்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. திருநங்கைகள் என அழைக்கப்படும் 3ஆம் பாலினத்தவரை சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு திருநங்கை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. மேலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் பயன்பெறும் வகையில் அவர்களை OBC பிரிவில் சேர்க்க சமூக நீதித்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரையை மத்திய அரசு ஏற்று விரைவில் சட்டம் இயற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே மத்திய அரசு தங்களை OBC பட்டியலில் சேர்ப்பதை எதிர்ப்பதாக திருநங்கைகள் தெரிவித்துள்ளனர். திருநங்கைகளுக்கென தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அல்லது ஜாதிவாரி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை யாரும் மதிக்கலை. 2019 வந்துட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்த பில்லில் கூட இடஒதுக்கீடு பற்றி எந்த விதமான ஒரு வார்த்தையும் இல்லை. அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கடந்த தமிழக அரசு வந்துட்டு ஒரு நன்மையை செய்கிறேங்கிற பேரில் அவங்களும் தேவையில்லாத பெண்களுடைய கோட்டாவில் வந்துட்டு திருநங்கைகள் வந்து தன்னுடைய வேலை வாய்ப்பை அப்ளை பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதுவும் சரியில்லை. ஸோ இந்த OBC முறையை கைவிடணும். இந்த OBC முறையில் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை கைவிடலைன்னா இதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை இசைக்கலைஞர்கள் சங்க வளாகத்தில் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இசைஞானி இளையராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இசைக்கலைஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோபனத் குமார், பெப்சி தலைவர் RK செல்வமணி, ஒளிப்பதிவாளர் உத்தம் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு SPB உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். SPB 1ஆம் ஆண்டு நினைவு தின படத்திறப்பு விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் பேசிய இளையராஜா, SPB மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர் என்றும் தான் இசையமைப்பாளராக ஆன பிறகும் கூட எங்கள் நட்பு குறையவில்லை எனவும் தெரிவித்தார். ஐநா பொதுசபை கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசிய பாகிஸ்தான் பிரதமருக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் உரை நிகழ்த்தி வருகின்றன. அதன்படி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேற்று ஐநா பொதுசபை கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரை நிகழ்த்தினார். அப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசிய அவர் மீண்டும் காஷ்மீர் பிரச்சினை எழுப்பியதாகவும் இந்திய அரசை விமர்சித்ததாகவும் கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் பிரதமரின் இச்செயலுக்கு இந்தியா தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐநா சபையில் பேசிய ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி ஸ்னேகா துபே, ஐநா பொதுசபை தளத்தை பாகிஸ்தான் பிரதமர் தவறாக பயன்படுத்துவதாகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் சாடினார். இதன் மூலம் உலகின் கவனத்தை திசை திருப்ப பாகிஸ்தான் பிரதமர் வீணாக முயற்சிப்பதாகவும் இது முதல் முறை அல்ல எனவும் கூறினார். பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் நிதியளிக்கும் நாடாக பாகிஸ்தான் உலகரங்கில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் எனவும் கூறினார்.
ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் எப்போதும் பிரிக்க முடியாத பகுதியாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் எனவும் காட்டமாக கூறினார். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானை ஒன்று பேருந்தின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் யானைகள் நடமாட்டம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக பகல் நேரங்களிலேயே யானைகள், காட்டு மாடுகள், கரடிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் சர்வசாதாரணமாக குடியிருப்பு பகுதியில் உலா வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றை மேல்தட்டப்பள்ளம் என்னும் இடத்தில் வழிமறித்த காட்டு யானை திடீரென பேருந்து கண்ணாடியை தும்பிக்கையால் உடைத்தது. இதனால் அச்சமடைந்த பேருந்து ஓட்டுநர் ஓரமாக பேருந்தை நிறுத்திவிட்டு எழுந்து சென்று விட்டார். பின் யானை காட்டுப்பகுதியில் சென்றது. ஓட்டுநர் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்தை கட்டுப்படுத்தி சாதுரியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று கிழக்கு மத்திய வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறக்கூடும் என்றும் இந்த புயல் சின்னம் மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை விசாகப்பட்டினம், கோபால்பூருக்கு இடையே கடக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடலூர், நாகை, புதுச்சேரி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 9 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், நாளை தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நாளை மறுநாள் தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் 14 சென்டிமீட்டரும், மணப்பாறை மற்றும் சேரன்மாகாதேவியில் தலா 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீது திட்டமிட்டு பழி சுமத்தப்படுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான விஸ்வபந்து ராய் மகாராஷ்டிரா ஆளுநர் பகத்சிங் கோஷியாருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உத்தவ் தாக்கரே அரசின் இந்த செயலை கடுமையாக சாடியுள்ளார். ஒரு மாநில கட்சியின் தலைவராக இருக்கும் உத்தவ் தாக்கரே தனது வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் அனுமந்தராயன் கோட்டை பகுதி அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் 6 பேரை கைது செய்துள்ளனர். அனுமந்தராயன் கோட்டையை சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை மர்ம கும்பல் ஒன்று கடந்த 22ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்து தலையை பேருந்து நிலையம் அருகே வீசி சென்றது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கொலை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் முதற்கட்டமாக சாமியார்பட்டியை சேர்ந்த மன்மதன், கார்த்திகேயன், சங்கரபாண்டி, மார்த்தீஸ்வரன், ராம்குமார், மணிகண்டராஜன் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரான கண்ணையாகுமார் மற்றும் குஜராத் சுயேட்சை எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி ஆகியோர் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த தினத்தின் போது இருவரும் காங்கிரஸில் இணைய உள்ளனர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பிரபல மாணவர் தலைவராக வலம் வந்த கண்ணையா குமார் 2019 மக்களவைத் தேர்தலின் போது பீகார் மாநிலத்தில் பெகுசராய் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். இதேபோல குஜராத் பட்டியலின தலைவராக அறியப்படும் ஜிக்னேஷ் மேவானி கடந்த தேர்தலில் வாட்காம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தாலிபான்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தற்போது தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இந்தியா அங்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த முதலீடுகளை பாதுகாக்க வேண்டியாவது அந்நாட்டுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டார். அந்நாட்டில் பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்துவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதில் தயக்கம் எதற்கு எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சங்கராபுரம் அருகே கரும்பு ஏற்றி சென்ற டிராக்டரில் இளம்பெண் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த மூரார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா முகமது. இவருடைய மனைவி மெஹர்பானு இருசக்கர வாகனத்தில் வயலுக்கு சென்ற பின்னர் வீடு திரும்பியுள்ளார். அப்போது முன்னால் கரும்பு ஏற்றி சென்ற டிராக்டர் திடீரென நிறுத்தியதால் அதில் சிக்கி மெஹர்பானு படுகாயமடைந்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு தளத்தை பொதுமக்கள் பார்வையிட நாளை ஒருநாள் அனுமதி வழங்கப்படுவதாக தொல்லியல் துறை தெரிவித்திருக்கிறது. கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த சூழலில் பணிகள் அனைத்தும் கடந்த 21ஆம் தேதி நிறைவு பெற்று அகழாய்வு குழிகள் தார்பாய் கொண்டு மூடப்பட்டன. இந்த நிலையில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நாளை ஒருநாள் மட்டும் கீழடி, கொந்தகை ஆகிய 2 தளங்களை பொதுமக்கள் கண்டு ரசிக்க தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் தொல்லியல் பணியில் ஈடுபட்டிருந்த அலுவலர்கள் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெண் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கிராம சபையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் மாவட்டம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பெண் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, உள்ளாட்சி பதவிகளுக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த பதவிக்கான முக்கியத்துவத்தை உணராமல் செயல்படுவதாகவும், இதனை மாற்றும் நோக்கில் பெண்கள் செயல்பட்டு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 500 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி அதற்கான உத்தரவை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதில் மேற்பார்வையாளருக்கு 12,750 இருந்து 13,250 ரூபாயாகவும், விற்பனையாளர்களுக்கு 10,600 இருந்து 11,100 ரூபாயாகவும், உதவி விற்பனையாளர்களுக்கு 9,500 இருந்து 10,000 ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் உயர்த்தப்பட்ட ஊதியம் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தருமாறு பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட 33 தலைவர்களிடம் கேட்டுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு மறுப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் அதற்கு ஒரு சரியான காரணத்தை கூட தெரிவிக்கவில்லை என்றும், இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இயலாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க கோரி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இதுவரையிலும் பணி நியமனம் கிடைக்காத ஆசிரியர்கள் சுமார் 50க்கும் அதிகமானோர் முதல்வரை சந்திக்க அண்ணா அறிவாலயம் வந்தனர். ஒரே நேரத்தில் எல்லோரையுமே உள்ளே அனுப்ப முடியாது என தடுத்து நிறுத்திய காவலர்கள் 2 பேரை மட்டும் அழைத்து சென்று முதல்வர் அறையில் மனுவை ஒப்படைத்தனர். அப்போது முதல்வர் அண்ணா அறிவாலயத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக முதலமைச்சர் பலமுறை அழுத்தம் கொடுத்தும் மத்திய அரசு செவிசாய்க்க மறுப்பதாக திமுக நாகை மாவட்ட பொறுப்பாளர் கௌதமன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற திமுக மாவட்ட பொறுப்பாளர் மீனவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததோடு இந்த விவகாரத்திற்கு முதல்வரிடம் எடுத்துக் கூறுவதாக ஆறுதல் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்தும் தாக்குதல் சம்பவம் கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடியை வரவேற்ற ஜோ பைடன் இந்தியாவுடனான தமது தொடர்பு குறித்து கேலியாக பேசியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று ஜோ பைடன் மோடி இடையேயான முதல் நேரடி சந்திப்பு நடைபெற்றது. அப்போது தமது இந்திய தொடர்பு குறித்து பேசிய ஜோ பைடன் 1972ஆம் ஆண்டு தனது 28வது வயதில் முதல் முறையாக செனட் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மும்பையில் பிடன் என்ற நபரிடமிருந்து தனக்கு கடிதம் ஒன்று வந்ததாகவும் அதனை தான் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும், அடுத்த நாள் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய பத்திரிகையாளர் ஒருவர் இந்தியாவில் 5 பைடன்கள் இருப்பதாக கூறியதாகவும் தெரிவித்தார். கிழக்கிந்திய தேயிலை கம்பெனி ஜார்ஜ் பைடன் என்ற பெயரில் கேப்டன் ஒருவர் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், எவ்வாறாயினும் எனது இந்திய தொடர்பு குறித்து இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறினார். இதற்கு பதிலளித்த மோடி, இந்தியாவுடனான ஜோ பைடனின் தொடர்பு குறித்து சில ஆவணங்களை திரட்டி வந்துள்ளதாக பதிலளித்தார். இதனால் வெள்ளை மாளிகையில் சிரிப்பலை ஏற்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் பாங்கின் பகுதியில் கிட்டத்தட்ட 237 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 4.5ஆக பதிவாகியுள்ளதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஆரோக்கியமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சியை சுகாதாரத்துடன் இணைத்து செயல்படுத்தியவர் பிரதமர் மோடி என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிறுவன தின விழா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் இன்று டெல்லியில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை சுகாதாரத்துறையின் கலங்கரை விளக்கம் என புகழாரம் சூட்டினார். எய்ம்ஸ் மருத்துவமனை மீது மக்கள் அதீத நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், அதன் காரணமாகவே நாடு முழுவதும் 22 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியை சுகாதாரத்துடன் இணைத்து செயல்படுத்தியவர் பிரதமர் மோடி என கூறியவர், சுகாதாரத்துறைக்கான மத்திய பட்ஜெட் 2.40 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள குளங்களில் வண்டல் மற்றும் சவுடுமண் எடுக்க அனுமதி அளித்ததை எதிர்த்த வழக்கில் தமிழ்நாடு கனிம வளத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இத்தொடர்பாக பழைய பல்லாவரத்தைச் சேர்ந்த பி. சசிதரன் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் திருவள்ளூர் மாவட்டம் திருநெல்லை மற்றும் புதுவயல் கிராமங்களில் உள்ள குளங்களில் சிறு கனிம சலுகை விதிமுறைகளுக்கு முரணாக சவுடுமண் வண்டல் மண் எடுக்க கௌரிசங்கர் முத்துராஜ் ஆகியோருக்கு ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் விதிகளுக்கு முரணாக சவுடுமண் வண்டல் மண் எடுக்க தரப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு திருவள்ளூர் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இனி பல்வேறு மாவட்டத்தில் இருந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். செங்குன்றம் அருகே இருசக்கர வாகனம் மோதியதில் சாலையில் நடந்து சென்ற நபர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செங்குன்றம் அடுத்த பொத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் டில்லி. இவர் சாலையில் நடந்து சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்று அவர் மீது மோதியுள்ளார். இதில் படுகாயமடைந்த டில்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காரைக்காலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையொட்டி நித்திய கல்யாண பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில். இக்கோவிலில் புரட்டாசி மாதத்தையொட்டி சகஸ்ர நாம அர்ச்சனை விழா கடந்த வாரம் துவங்கியது. நாள்தோறும் மாலையில் மூலவர் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு சகஸ்ர நாமம் அர்ச்சனையும் விசேஷ தீபாராதனையும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையொட்டி உற்சவர் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். மதுரையில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த 19 குழந்தைகளுக்கு அமைச்சர்கள் நிதி உதவிகளை வழங்கினர். மதுரை மாவட்டத்தில் கொரோனாவால் தாய் அல்லது தந்தை மற்றும் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு அரசு சார்பில் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிதி உதவிகளை வழங்கினர். இதில் ஒரு பெற்றோரை இழந்த 18 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், இரு பெற்றோரை இழந்த ஒரு குழந்தைக்கு தலா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. மெய்ப்பொருள் காண்பது அரிது. விரைவில் உங்கள் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில்.